மை வி3 கமெண்ட் சார்பாக மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, படா தோஸ்த் 22 எடிஷனில் இருக்கிறோம். ஏற்கனவே படா தோஸ்த் 1 இருந்து படா தோஸ்த் 21 வரைக்கும் விட்டுருக்கோம். அது டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கமெண்ட்டெல்லாம் ரீட் பண்ணிடலாம். இந்த கமெண்ட்லாம் மை வி3 எம்டி ஃபோரூமில் இருந்து 3 வீக்குக்கு முன்னாடி அவர் ரிலீஸ் பண்ணியிருந்தார்ல, தலைமறைவாக இருக்கும்போது. அது அவரே ஒத்துட்டார் தலைமறைவாக இருந்ததை. அதுக்கு கீழே இருந்த டாப் கமெண்ட்டை ரீட் பண்ணிடலாம். மொத்தம் 6200 கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம். உங்கள் வேலெட்டில் உள்ளது எல்லாம் வெறும் பாயிண்ட்ஸ் அண்ட் நம்பர் தான். மொபைல் ஆப்பில் கேம் விளையாண்டு ஜெயித்ததாக நினைத்துக் கொள்ளுங்கள். விஜயராகவன். எப்போ சாமி ஒரு மாதமாக காசாவது கொடு, எப்பா சாமி ஒரு மாதம் காசாவது கொடுன்னு சொல்கிறாங்க. சோழி முடிஞ்சது. ஜூன் 30க்குள்ளே பணம் வந்துடும்னு சொன்னீங்களே சாரே, இன்றைக்கி டேட் என்னன்னு தெரியுதா சாரே, எம்டி சாரே? நாளைக்கு ஒரு நாள் இன்னும் இருக்குது, அவசரப்படாதீங்க. ஆனால் அதில் என்ன ஒரு வருத்தம்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஹாலிடே சொல்ல போகிறோம். அந்த படாதோஸ் வண்டியை மறந்துட்டிங்களே, இது நியாயமா சார்? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு விற்றுட்டு நீங்கள் அமௌண்ட் போட்டுவிட்டு மற்றதெல்லாம் பேசுங்க. என்னத்தை விற்றுட்டுன்னு சொல்ல வரன்னு தெரில. பணமெல்லாம் கண்டிப்பாக வராது. உங்கள் தேவைக்கு நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். வராகி அம்மன் துணையோடு நான் டேஸ் சிஎம் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். சார், இன்னும் காசு வரல. வராகி அம்மன் துணையோடு வெயிட் பண்ணுங்க. பாவண்டா வராகி அம்மன், நீ பணத்தை போட்டு விட்டு பேசு. சிஎம் பேமெண்ட் வரல. எம்டி சார், இன்று ஜூன் 30ஆம் தேதி வீடியோவில் கண்டிப்பாக பேசுவார் என்று கூறினார்கள், ஆனால் பேசவில்லை. பேமெண்ட் இன்று வருமா எனவும் தெரியவில்லை. அட்லீஸ்ட் நிறுவனத்தில் இணைந்து 18 மாதங்கள் நிறைவடையாத சிஎம் பிளானில் உள்ள உறுப்பினருக்காவது மார்ச் மந்த் பெண்டிங் பே அவுட் போடவும். மற்றவர்களுக்கு நிறுவனம் அசாதாரண சூழலில் இருந்து மீண்டு வந்த பின்னர் போட்டுக்கலாம். பாதிக்கப்பட்ட உறுப்பினர்கள் மனவேதனையுடன் கடவுளிடம் முறையிட்டால் தான் அந்த பாவம் உங்களையும் உங்கள் குடும்பத்தினையும் பாதிக்கும். பாதிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு உடனடி நிவாரணமாக மார்ச் மந்த் பே அவுட் போடவும். அவ்வாறு செய்யாமல் நாளை ஜூலை 1ஆம் தேதி வீடியோ மூலம் என்ன சமாதானம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சோனல் ஆஃபீஸ்க்கு மெசேஜ் பண்ணி கேட்டதுக்கு ஜூலை 2nd வீக்னு ரிப்ளை பண்ணாங்க. பேமெண்ட் எப்போ வரும்னு சார்? சிஎம் பே அவுட் ப்ளீஸ், பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். கொஞ்சம் 1 டேட்டுக்குள்ளே பேமெண்ட் போட்டு விடுங்க சார். ஆன்லைன் டியூ, கார் டியூலாம் கட்டணும். இதை நம்பி தான் இருக்கோம். இதை நம்பியே இதில் கடன் வாங்கியாச்சு. இதை நம்பி நிறைய கடன் வாங்கியாச்சான். கசந்தான் ப்ரோ, உங்கள் அப்ளைனர்கிட்ட கேளுங்க. ஹாப்பி நியூஸ் மக்களே. மை வி3 வானவில் திட்டம் ஃப்ரம் ஜூலை 1st. இனி என்ன டாபிக் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலாம் தல்லாம் கோட் டான்ஸ் ஸ்டார்ட் மியூசிக். மனசாட்சி இருக்காடா? இனி என்ன டாபிக் சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலதாளம் கோட்டு டான்ஸு ஸ்டார்ட் மியூசிக். மனசாட்சி இருக்காடா? கக்கப்போ, ஏங்க இப்படி பச்சை போய் பேசுகிறீங்க? மார்ச் மாதம் ஒரு ஓஎம் பிஎம் எஸ்எம் மட்டும்தான் பேமெண்ட் போட்டிருக்காங்க. ஜூன் எண்டுக்குள்ளே பேமெண்ட் போடலைன்னா கம்பெனிக்கு இன்னும் அதிகமாக ப்ரெஷர் வரும். அதாவது ப்ரெஷரை இங்கிலீஷில் எழுதியிருக்காரு நினைக்கிறேன். நான் சிஎம், என்னோட ஒய்ஃப் பிஎம் 2 பேருக்குமே பேமெண்ட் வரல. பிஎம்க்கு பேமெண்ட் வந்து இருச்சு ப்ரோ, என்னோடய ஒய்ஃப்க்கு வரல. பேங்க் டீட்டெயிலே எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆஃபீஸில் கேட்டால் ஜூன் 30 வரை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓ, பார்க்கலாம் ப்ரோ. எனக்கு வந்து இருச்சு. அதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்கிறார் போல. அடுத்த டைம் போட்டு போவோம்.
சிஎம் பே அவுட் வென் வில் யூ கிவ்? வி சப்போர்ட் myv3 hashtag. ப்ளீஸ் கேஸ் ரிலீஃப் ஆன உடனே பேமெண்ட் போடுங்க சார். கேஸ்லேருந்து வந்த உடனே பேமெண்ட்டை போடுங்கன்னு சொல்ல வராங்க. ஜெயிலுக்கு போயிட்டா பெயில் எடுக்க இவனுக்கெல்லாம் எப்படியும் 6 மந்த்து ஆகும். செந்தில் பாலாஜி இப்போ உள்ளே போனார் தெரியுமா? இன்றைக்கி வேறு நியூ ஐபிசி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. போலீஸ் கஸ்டடி 15 days சேஞ்சு டு 60 days. போலீஸ் கஸ்டடி 15 நாளாக இருந்து 60 நாளாக ஆக்கியிருக்காங்களாம். அக்கோ கேஸே கம்பெனி மேலே தான். என்னடா மணி 5 ஆகுது, ஜிஎம்க்கு வரும்னு சொன்னீங்க, ஒன்றும் காணலை. டுடே நைட்னு சொன்னாங்கப்பா. பார்க்கலாம். எம்டி சார், சிஎம் பேமெண்ட் வரல, ஓடிபி வரல சார். சார் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் லேட்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அமௌண்ட் இல்லை, வரனா விட்டுரு. சிஎம் பேமெண்ட் போடுங்க சார். உங்களை நம்பி தான் கடன் வாங்கி கட்டுனேன், இதுக்கு இப்படி பண்ணுறீங்க. அலங்காரங்கிட்ட 10 படாதோஸ் வண்டி பாடி கட்டியிருக்கு, ஸோ பேமெண்ட் வந்துடும்னு சொல்லுங்கள் கேட்பாங்க. அதையெல்லாம் கேட்பாங்களா? ஐயா வணக்கம். 3 வருட மக்களின் நம்பிக்கையும் கம்பெனிக்காக நீங்கள் அட்மின் கடின உழைப்புக்காகவும் அனைவரின் குடும்ப நலன் கருதி சாத்தியமான ஒரு நல்ல அறிவிப்போடு கம்பெனி மிக மிக வளர்ச்சியோடு சீக்கிரம் செயல்படுங்கள். மக்கள் செய்வதை குறையாக எடுக்க வேண்டாம். மனதளவில் மோசமாக முடங்கியுள்ளார்கள். உங்களை மட்டுமே காப்பாற்றும் கடவுளாக நம்பி இருக்கிறார்கள். அப்பா அம்மா காட், இவங்க கிட்ட சொல்ல வேண்டிய டைலாக். ஒரு ஃப்ராடு கிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்லை. லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். ப்ளீஸ் சார் பேமெண்ட் போடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? சப்போர்ட் பண்ணுறீங்களா கோயம்புத்தூரில்? ஓகே ஃபார் யூ கைஸ். ஜூன் எண்டில் வந்துடும் அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி ஒர்க்கு போய் எவ்வளோ இதில் ஏமாந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்கார். எம்டி சார் வணக்கம். சிஎம்க்கு வித்ட்ரா அமௌண்ட் கண்டிப்பாக போடுவீங்களா சார்? இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே போட்டு விட்டுருவோம்னு அப்படி என்று சொன்னீர்கள். இதுவரை எந்த தகவலும் இல்லை. யாருக்கும் அமௌண்ட் வந்ததாக தெரியவில்லை. நாளை விட இந்த மாதம் முடிந்துவிடும். எதற்காக சார் இவ்வளவு எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? நாளைக்கு ஒரு நாள் இன்னும் இருக்குது, அவசரப்படாதீங்க. ஆனால் அதில் என்ன ஒரு வருத்தம்னா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. யாரும் சொல்லுறாரு நெகட்டிவ்ஸாக நம்பாதீங்க. எம்டி சொல்கிறது மட்டும்தான் உண்மை. இன்றைக்கி எம்டி வீடியோ வரும். வீடியோ வந்து பூமாக அமௌண்ட் வரடா பரதேசி. பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லை நாங்கள் எல்லோரும் பட்டினியாக இருந்து சாகடிக்க போகிறீங்களா? தெரிஞ்சே அட்வைஸ் கொடுங்க. கஷ்டத்தில் இருக்கும்போது கலாய்க்காதீங்க. லேயர் பிடிச்சி அப்ளைனர் மேலே கேஸ் போடுங்க. அதாவது லாயர் பிடிச்சி போடணுமா? எம்டி சார் 30/3/2004 போட்ட வித்ட்ரா இன்னும் வரல. myv3 ஆர்ட்ஸ்க்கு மக்களாக உங்கள் மணி கிடைக்க ஒரே வழி இருக்குது. சிஎம் ஜிஎம் டிஎம் மெம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் பேமெண்ட் போடுங்க. லோன் எடுத்து போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் கூட கட்டலை. myv3 ரொம்ப நம்பியிருக்கேன். வேலைக்கு போய் இன்ட்ரெஸ்ட் கட்டு ப்ரோ, வேலைக்கு போ. சார் சீக்கிரம் வீடியோ பேசுங்க, வெயிட்டிங் சார். ஆல்வேஸ் வெயிட்டிங். ஆமாம் வீடியோ மட்டும் பேசுனீங்க, மணி வேணா? நம்ம எம்டி வேறு லெவல் என்று நினைப்பவர்கள் லைக் பண்ணுங்கள். எஸ் ஏமாத்துறதுல வேறு. எஸ் எம்டி வேறு லெவல் ஃப்ராட். சிஎம்க்கு பேட் போடுங்க சார். ஐயா எனக்கும் ஓஎம் பேமெண்ட் ஐயா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஏதாவது பண்ணுங்கள்.
ஓஎம்எல்லாம் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. அப்படி நல்லா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி, வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் 2 days. மார்ச் மந்த் பேமெண்ட் எப்போ சார் வரும்? 3 years அவன் சொன்னான் கேட்டீங்க. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணால் தப்பு இல்லை. ஜூன் 30th. இன்று எல்லோருக்கும் பதிலடி கொடுங்க சார். அடுத்தவன் வாய மூடா, தேவையில்லை அதிகம் பேசுகிறாங்க சார். இதற்கு பதில் நீங்கள் தான் எம்டி சார். நாங்கள் உங்கள் பதிலாக காத்திருக்கோம். நான் இன்று பார்க்கில் நமது எம்டி சாரை பார்த்தேன். அவர் அங்கே ஏதோ எழுதி கொண்டிருந்தார். நான் சென்று என்ன எழுதி கொண்டிருக்கிறேன் என்று கேட்டேன். அதற்கு அவர் சனிக்கிழமை ஒரு வீடியோ போட வேண்டும், அதற்கு ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அதில் நிறைய காகிதம் கசக்கி போட்டிருந்தது. சிறிது மை திருந்து பேனாவும் கிடந்தன. இந்த நிறுவனத்தை பற்றி தெரிந்தும் ஆதரவாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் தனக்கு கீழே நபர்கள் சேர்த்திருப்பார்கள். அவர்கள் அப்படி பேசியே ஆக வேண்டும். எனக்கு சிஎம் பேமெண்ட் வந்துருச்சு. தேங்க்யூ மை V3 ஆர்ட்ஸ். பொய் சொல்லாதீர்கள். ஹாய் சார், எப்போ சிஎம்க்கு பே அவுட் பண்ண போகிறீங்க? February 30 கன்ஃபார்ம் நியூஸ். யாரும் பயப்பட வேண்டாம் மக்களே. தீர்ப்பு நமக்கு சாதமாக தான் வரும் சார். நமது கம்பெனி பழைய நிலைமைக்கு மீண்டும் திரும்பவும். யாரும் பயப்பட வேண்டாம், ஒற்றுமையாக இருப்போம். எல்லா மக்களோட பணத்தையும் எடுத்துகிட்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வேறு வசனம். பணத்தை போடுங்க. முடியல. இந்த கட்சிக்காரன் சொன்னதை உண்மை ஆக்கிடாதீங்க ஐயா. என்ன சொன்னாலும் புரியாது. June 4th அப்புறமா பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிஎம் சில்வர் மெடல், அப்புறமா சிஎம் சொன்னீங்க. June 30th வரான்னு சொல்கிறீங்க. இப்போது டேட் 27 June 1 rupees கூட வரல. இப்போ 4 month கேஷ் 5000 மேலே இருக்குது. நீங்கள் எப்படி தருவீங்க சொல்லுங்கள்? 4 மாதமாக 50,000 மேலே இருக்கான். எப்படி தருவீங்க? சில்வர் மெடலா? ஆமாம், சில்வர் மெடல். சில்வர் மெம்பருக்கு சில்வர் மெடல் போட்டிருக்காரு. அது மட்டும் சொல்லுங்கள். கேஷ் தருவாங்களா இல்லை யாரு தெரியாமல் இல்லை. June 2 வரை பொறுமை. எம்டி அவர்களே, உங்களை கடவுளுக்கு சமமாக நினைத்திருக்கிறேன். நீங்கள் சொன்ன அனைத்தும் நடந்திருக்கிறது. ஆனால் கடைசியாக சொன்ன ஜூலை 30க்குள் அனைவருக்கும் பேமெண்ட் வந்துவிடும் என்பது மட்டும் நடக்கவில்லை. நான் சிஎம் பிளானில் சேர்ந்து இன்னும் முதல் வித்ட்ரா கூட எடுக்கவில்லை. என்னுடைய அப்ளைனில் இருக்கிறவங்க 3 மடங்கு வருமானம் பார்த்துட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் சேர்ந்தேன். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை மாறிவிடும் என்று நினைத்து கடன் வாங்கி சிஎம் பிளானில் சேர்ந்தேன். இப்போதும் என் சூழ்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டது. தயவு செய்து 4 மாதம் பேமெண்ட் போடுங்க சார். வழக்குக்கும் பேமெண்ட் போடுவதற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை நான் அறிவேன். எங்களை பார்த்து சிரிக்கும் கூட்டத்தின் கூட்டத்தை அழைக்கவாவது பேமெண்ட் போடுங்க சார். நல்லவர்கள் கஷ்டப்படக்கூடாது சார், ப்ளீஸ். யார் நல்லவர்கள்? போன்சி கம்பெனியில் ஜாயின் பண்ணி டவுன்லைனர்ஸை ஆட் பண்ணுறவங்க நல்லவங்களா? யார் ஜாயின் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்க. பேமெண்ட் அவ்வளோதான் லிமிட்டு. என்னாச்சு? ஆல் சிஎம் மெம்பர்ஸ் ரெசீவ்டு பேமெண்ட்ஸ். போட்ட அமௌண்ட் எடுக்காதவங்க கொடுங்க சார். கோல்டு வச்சு தான் மைவித்தில் ஜாயின் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? வீடு இருக்குது, முடியல. ஆமாம், பேமெண்ட் ரொம்ப வரும் சார். எம்டி ஓடி போயிட்டான். நம்ம காசு நக்கினி போச்சு. நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். 12 பேர் லைக் பண்ணியிருக்காங்க சார். 3624 ஆயிடுச்சு. இன்னும் அமௌண்ட் வரல சார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் லோன் அண்டு கடன், நகை, பைக்கில் அடமானம் வச்சு தான் லோன் கட்டியிருக்கோம். நாளைக்கு என்ன சார் நடக்கும்? எப்போ சார் அமௌண்ட் வரும்? வரும், ஆனால் வராது. அப்படித்தான் இருக்குது. எம்டி பேச்சு. இனிமேல் இந்த கம்பெனி நம்புறது வேஸ்ட்டு.